விதியை மதியால் வெல்ல முடியுமா? இந்த கேள்வி மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்தே நம்முள் இருந்து வரும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. பலரும் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது, இறைவன் என்ன எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று தங்களை தாங்களே சமாதானம் செய்து கொண்டு வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் தன்னுடைய விடாமுயற்சியால், தன் தவ வலிமையால் தன் மீது எழுதப்பட்ட தலையெழுத்தையே அழித்துவிட்டு தனக்கான விதியை தானே திருத்தி எழுதிய ஒரு மாபெரும் மனிதரின் கதைதான் இது. பிறப்பால் ஒரு சத்திரிய மன்னனான கௌசிகன் எப்படி தன் அகங்காரத்தையெல்லாம் சுட்டு பொசுக்கி உலகமே வியக்கும் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரராக மாறினார். கோபம், காமம், அகங்காரம் என்ற மனிதனின் 3 மிகப்பெரிய எதிரிகளை அவர் எப்படி படிப்படியாக வென்றார்? ஒரு மனிதனின் உச்சகட்ட போராட்டத்தை கண்முன் நிறுத்தும் அந்த பிரம்மாண்டமான பயணத்தை இன்று நாம் மிக விரிவாக காணப்போகிறோம். ஒரு காலத்தில் இந்த உலகையே கட்டியாண்ட ஒரு மாபெரும் சத்திரிய மன்னன் இருந்தான். அவன் பெயர் கௌசிகன். அவனிடம் பிரம்மாண்டமான யானைப்படைகள், குதிரைப்படைகள், எண்ணற்ற காலாட்படைகள் இருந்தன. தான் நினைத்ததை சாதிக்கும் வலிமை அவனிடம் இருந்தது. ஒரு நாள் தன் பெரும் படையோடு காட்டு வழியே வேட்டைக்குச் சென்ற மன்னன் கௌசிகன் வழியில் மாபெரும் முனிவரான வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்றான். வசிஷ்டர் அந்த பெரும் படை முழுவதற்கும் அறுசுவை உணவு அளித்து உபசரித்தார். ஒரு முனிவரால் எப்படி இவ்வளவு பெரிய படைக்கு உணவு அளிக்க முடிந்தது என்று கௌசிகன் ஆச்சரியப்பட்டான். அதற்கு காரணம் வசிஷ்டரிடம் இருந்த சபலை என்ற தெய்வ பசுதான் என்பதை தெரிந்து கொண்டான். மன்னன் கௌசிகனுக்கு பேராசை பிறந்தது. முனிவருக்கு எதற்கு இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பசு? இது நாட்டை ஆளும் மன்னனான என்னிடம்தானே இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த பசுவை வசிஷ்டரிடம் கேட்டான். வசிஷ்டர் மறுக்கவே தனது படைகளை விட்டு அந்த பசுவை கட்டாயமாக பிடித்து வர உத்தரவிட்டான். ஆனால் வசிஷ்டரின் தவ வலிமையின் முன் அவனது படைகள் அனைத்தும் சின்னா பின்னமாகி அழிந்தன. கோபத்தின் உச்சிக்கு சென்ற கௌசிகன் தன்னிடம் இருந்த பிரம்மாஸ்திரம் உள்ளிட்ட அத்தனை திவ்ய அஸ்திரங்களையும் வசிஷ்டர் மீது பிரயோகித்தான். ஆனால் வசிஷ்டரோ வெறும் ஒரு மரத்தாலான பிரம்மதண்டத்தை தரையில் ஊன்றி நின்றார். கௌசிகன் ஏவிய அத்தனை அஸ்திரங்களும் அந்த சாதாரண மரத்தடியின் முன் செயலற்று வீழ்ந்தன. அப்போதுதான் கௌசிகனுக்கு ஒரு மாபெரும் உண்மை உரைத்தது. பலம் பொருந்திய ஆயுதங்களை விட, அரச பதவியை விட உண்மையான தவ வலிமையே இந்த உலகில் மிக உயர்ந்தது என்பதை உணர்ந்தார். அந்த நொடியே தனது மகுடத்தை கழற்றி வீசினார். ராஜபோகங்களை உதறித் தள்ளினார். நானும் வசிஷ்டருக்கு நிகரான ஒரு பிரம்மரிஷி ஆவேன் என்ற மாபெரும் சபதத்தோடு காட்டிற்குள் தவம் செய்ய புறப்பட்டார். ஒரு புதிய சரித்திரம் அங்கே தொடங்கியது. காட்டிற்கு சென்ற கௌசிகன் உணவு, நீர் என அனைத்தையும் துறந்து மிக கடுமையான தவத்தை தொடங்கினார். அவரது தவம் சாதாரணமானதாக இல்லை. மழையிலும் கொடும் வெயிலிலும் பனியிலும் பல 100 ஆண்டுகள் அசைவற்று அமர்ந்து கடும் தவம் செய்தார். அவரது தவம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது. அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட தவத்தின் அனல் தேவலோகத்தை எட்டியது. தேவலோகத்தின் அரசனான இந்திரன் பயந்து போனான். இவன் இப்படியே தவம் செய்தால் தன் தவ வலிமையால் என் இந்திர பதவியையே பறித்து விடுவான் என பதறிய இந்திரன் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க ஒரு சூழ்ச்சி செய்தான். காமதேவனான மன்மதனையும் தேவலோகத்தின் மிகச்சிறந்த அழகியான அப்சரஸ் மேனகையையும் பூலோகத்திற்கு அனுப்பினான். விஸ்வாமித்திரர் கண்களை மூடி ஆழமான தியானத்தில் இருந்த அந்த வனத்தில் திடீரென ஒரு வசந்த காலம் உருவானது. எங்கும் குளிர்ச்சியான தென்றல் வீசியது. மரங்கள் பூத்து குலுங்கின. குயில்கள் பாடத் தொடங்கின. அந்த ரம்மியமான சூழலில் மேனகை தனது கால்களில் சலங்கை ஒலிக்க நடனமாடத் தொடங்கினாள். பல 100 ஆண்டுகளாக மூடியிருந்த விஸ்வாமித்திரரின் கண்கள் அந்த சலங்கை ஒலியாலும் எங்கும் பரவிய சுகந்த நறுமணத்தாலும் மெல்ல திறந்தன. கண்களை திறந்தவர் தன் எதிரே நின்ற மேனகையின் பேரழகை கண்டார். அடுத்த நொடி அவர் தனது பல 100 கால தவத்தின் நோக்கத்தை மறந்தார். அவரது மனக்கட்டுப்பாடு உடைந்து சிதறியது. காமத்தின் வலையில் முழுமையாக வீழ்ந்தார். மேனகையுடன் இல்லறம் கண்டு உலக வாழ்வின் மாயையில் தன்னை தொலைத்தார்.
இவர்களின் காதலின் அடையாளமாக சகுந்தலை என்ற பெண் குழந்தையும் பிறந்தது. பல வருடங்கள் இந்த மாயையான வாழ்க்கையில் உழன்ற பின் ஒரு நாள் அவருக்கு திடீரென ஞான விழிப்பு ஏற்பட்டது. தன் தவ வாழ்வை எண்ணி பார்த்தார். தான் எப்படிப்பட்ட ஒரு சாதாரண வலையில் சிக்கிக் கொண்டோம் என்பதை உணர்ந்தார். என் மன கட்டுப்பாடின்மைதானே என் பல 100 ஆண்டு தவத்தை அழித்தது. ஒரு பெண்ணின் அழகில் என் இலக்கை நான் இழந்து விட்டேனே என வேதனைப்பட்டவர் தன் பலவீனத்தை எண்ணி கண்ணீர் விட்டார். இனி எக்காரணம் கொண்டும் காமத்திற்கு அடிமையாகக் கூடாது என்று உறுதியேற்றார். மனைவி, குழந்தை என அனைத்தையும் அங்கேயே துறந்துவிட்டு முன்பை விட பல மடங்கு கடுமையான ஒரு புதிய தவத்தை தொடங்க இமயமலை நோக்கி புறப்பட்டார். இம்முறை அவரது தவம் அதிபயங்கரமாக இருந்தது. தனது மூச்சை முழுமையாக அடக்கி பிரபஞ்சத்தின் சக்தியை தன்னுள் ஈர்க்கத் தொடங்கினார். பல்லாயிரம் ஆண்டுகள் அவர் செய்த இந்த 2ஆம் கட்ட தவம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே உலுக்கியது. மீண்டும் தேவேந்திரன் பதறினான். இம்முறை ரம்பை என்ற மற்றொரு தேவலோக அழகியை அனுப்பினான். ரம்பை பயத்துடனேயே பூமிக்கு வந்தாள். தன் மாயாஜால வேலைகளைக் காட்டி விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க முயன்றாள். விஸ்வாமித்திரரின் காதுகளில் மீண்டும் சலங்கையொலி கேட்டது. ஆனால் இம்முறை அவர் காமவலையில் விழத் தயாராக இல்லை. கண்களை திறந்தார். அவர் கண்களில் காமத்திற்கு பதிலாக சிவந்த நெருப்பு எரிந்தது. தான் ஏமாற்றப்படுவதை உணர்ந்த அவர் கோபத்தின் உச்சிக்குச் சென்றார். தன் தவத்தை கலைக்க வந்தவள் மீது பெரும் கோபம் கொண்டு, என் மாபெரும் தவத்தை மீண்டும் அழிக்க வந்தாயா? நீ 1000 ஆண்டுகள் ஒரு பாறையாக, கல்லாகப் போவாய் என ரம்பையை கொடூரமாக சபித்தார். அவர் சாபமிட்ட அடுத்த நொடியே ரம்பை ஒரு உயிரற்ற கல்லாக மாறினாள். ஆனால் அதே நொடியில் விஸ்வாமித்திரரின் தவ வலிமை முழுவதும் ஒரு நீர்க்குமிழியைப் போல உடைந்து அவரை விட்டு நீங்கியது. அப்போதுதான் அவருக்கு இயற்கையின் மாபெரும் விதி புரிந்தது. கோபம் என்பது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் எப்படி அழிக்கும் என்பதை அப்போதுதான் அவர் முழுமையாக உணர்ந்தார். ஒருவரை காமம் கூட மெதுவாகத்தான் அழிக்கும். ஆனால் கோபம் ஒரு நொடியில் மனிதனை படுகுழியில் தள்ளிவிடும் என்ற பேருண்மையை உணர்ந்தார். காமத்தையும் கோபத்தையும் முழுமையாக வெல்லாமல் எவனும் பிரம்மரிஷி ஆக முடியாது என்பது அவருக்கு உரைத்தது. மீண்டும் பூஜ்யத்திலிருந்து ஒரு புதிய மனிதனாக தன் தவத்தை தொடங்கினார். தனது 3வது தவத்தை மிக கவனமாக தொடங்கினார். காமமும் கோபமும் தன்னை அண்டாதவாறு தன் மனதை இரும்பை போல இறுகச் செய்தார். இந்த முறை அவரது தவம் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. ஆனால் மனித மனதின் மிக கொடிய எதிரியான அகங்காரம் வேறொரு ரூபத்தில் அவரை சோதிக்க வந்தது. இந்த காலகட்டத்தில் வசிஷ்டரின் பசுவை கொன்ற பாவத்திற்காக வசிஷ்டரால் சபிக்கப்பட்ட சத்தியவிரதன், அதாவது திரிசங்கு என்பவன் விஸ்வாமித்திரரிடம் தஞ்சம் புகுந்தான். வசிஷ்டரின் கொடிய சாபத்தால் உடல் முழுவதும் அருவருப்பான தோற்றத்தோடு இருந்த திரிசங்கு விஸ்வாமித்திரரின் கால்களில் விழுந்து அழுதான். மாபெரும் முனிவரே, என்னை வசிஷ்டர் கைவிட்டு விட்டார். உலகமே என்னை ஒதுக்கிவிட்டது. நீங்கள்தான் என்னை காக்க வேண்டும். எனது தந்தை என்னை கைவிட்டார். என் குரு என்னை கைவிட்டார். நான் இந்த அருவருப்பான மானிட உடலோடு ஸ்வர்க்கம் செல்ல வேண்டும். அதை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் என்று விஸ்வாமித்திரரிடம் மன்றாடினான். விஸ்வாமித்திரருக்குள் பல ஆண்டுகளாக ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்த ஈகோ என்ற அகங்காரம் இப்போது மெல்ல விழித்து கொண்டது. வசிஷ்டரின் மீதிருந்த பழைய போட்டி மனப்பான்மை அவரை தூண்டிவிட்டது. வசிஷ்டரால் கைவிடப்பட்ட சபிக்கப்பட்ட ஒருவனை நான் என் தவ வலிமையால் உயிருடன் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் பார். வசிஷ்டரை விட நான் அதிக சக்தி படைத்தவன் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கிறேன் என்று தனக்குத்தானே சபதம் செய்தார். தன்னிடம் இருந்த அத்தனை தவசக்தியையும் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் யாகம் செய்தார். அந்த யாகத்தின் வலிமையால் திருசங்குவை உயிருடன் வானத்தை நோக்கி மேலே அனுப்பினார். திருசங்குவின் உடல் மெல்ல மெல்ல மேலெழும்பி சொர்க்கத்தின் வாசலை அடைந்தது. ஆனால் மானிட உடலுடன், அதுவும் சபிக்கப்பட்ட உடலுடன் சொர்க்கத்திற்குள் ஒருவன் நுழைவதை தேவேந்திரன் ஏற்கவில்லை. இந்திரன் திருசங்குவை எட்டி உதைத்து தலைகீழாக பூலோகத்திற்கு தூக்கி வீசினான். விண்ணிலிருந்து தலைகீழாக விழுந்து கொண்டிருந்த திரிசங்கு, விஸ்வாமித்திரரே, என்னை காப்பாற்றுங்கள் என அந்தரத்திலிருந்து அலறினான்.
தனது சபதம் தோற்றுப்போவதைக் கண்ட விஸ்வாமித்திரரின் அகங்காரம் சீறியது. தன் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அப்படியே நில் என்று கர்ஜித்தார். அவரது தவத்தின் அதீத ஆற்றலால் திரிசங்கு அந்தரத்திலேயே அப்படியே தலைகீழாக நின்றான். தனது ஈகோவை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக விஸ்வாமித்திரர் கற்பனைக்கும் எட்டாத ஒரு காரியத்தை செய்தார். தனது தவ வலிமை முழுவதையும் செலவழித்து வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அவனுக்காக திரிசங்கு சொர்க்கம் என்ற புதிய ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கத் தொடங்கினார். தேவேந்திரனின் சொர்க்கத்திற்கு போட்டியாக புதிய நட்சத்திரங்கள், புதிய கிரகங்கள், புதிய சப்தரிஷிகள் என ஒரு மாற்று பிரபஞ்சத்தையே தனது தவசக்தியால் சிருஷ்டித்தார். அகங்காரத்தின் உச்சம் இதுதான். தன்னுடைய ஈகோவை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தான் வசிஷ்டரை விட பெரியவன் என்று நிரூபிப்பதற்காகவும் பல்லாயிரம் ஆண்டுகள் தான் இரவும் பகலுமாக கடுமையாக சேர்த்து வைத்த அத்தனை அண்டவெளியின் ஆற்றலையும் ஒரு நொடியில் இழந்தார். ஒரு தனி மனிதனுக்காக புதிய பிரபஞ்சத்தை படைத்ததால் அவரது தவசக்தி முழுவதும் தீர்ந்து போனது. மீண்டும் ஒருமுறை அவர் தனது தவத்தில் தோற்று போனார். அத்தனை தவ வலிமையையும் இழந்த பிறகே ஒரு மனிதனுக்கு தேவையான உண்மையான ஞானம் அவருக்கு பிறந்தது. காமத்தை வென்றேன், கோபத்தை வென்றேன் என்று நினைத்த தனக்குள் இவ்வளவு பெரிய அகங்காரம் இத்தனை காலமாக ஒளிந்திருந்ததே என்பதை நினைத்து அவர் வெட்கப்பட்டார். தன்னிடம் இன்னும் நான் என்ற அகங்காரம் ஒட்டிக்கொண்டிருப்பதை முழுமையாக உணர்ந்த அவர் தனக்கு எஞ்சியிருந்த அத்தனை பெருமைகளையும் ஈகோவையும் தூக்கி எறிந்துவிட்டு மிக அமைதியாக காசி நகரை நோக்கி புறப்பட்டார். அங்கே வசிஷ்டரை பார்க்கச் சென்றார். இன்று வசிஷ்டரை நான் எவ்வித கர்வமும் இன்றி இரு கைகூப்பி வணங்குவேன். அவர் என்னை திருப்பி வணங்கினால் நான் அவருக்குச் சமமான பிரம்மரிஷி ஆகிவிட்டேன் என்று அர்த்தம். இல்லையென்றால் என் தவம் இன்னும் முற்று பெறவில்லை என்று அர்த்தம் என நினைத்து சென்றார். வசிஷ்டரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பார்த்ததும் மிகவும் பணிவாக இரு கைகளையும் கூப்பி வணங்கினார். ஆனால் வசிஷ்டரோ அவரை திருப்பி வணங்காமல் தன் இரு கைகளையும் உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். பொதுவாக வயதிலும் ஞானத்திலும் தகுதியிலும் குறைந்தவர்களை பார்த்துதான் பெரியவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். இதை கண்ட விஸ்வாமித்திரருக்கு மீண்டும் ஒரு கணம் கோபம் தலைக்கேறியது. இவ்வளவு பெரிய முனிவனான என்னை ஒரு சாதாரண மனிதனைப் போல ஆசீர்வதிக்கிறாரே என்று அவரை சபிக்க நினைத்தார். ஆனால் அடுத்த நொடி அவருக்குள் ஒரு மாபெரும் அமைதி பிறந்தது. ஒரு பெரும் வெளிச்சம் அவரது மனதிற்குள் உதித்தது. மீண்டும் நான் கோபப்படுகிறேனா? வசிஷ்டர் செய்தது சரிதான். நான் இன்னும் அகங்காரத்தை முழுமையாக விடவில்லையே. அவர் என்னை ஆசீர்வதித்தது என் ஈகோவை தூண்டத்தான் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். எல்லா உயிர்களிலும் இருப்பது ஒரே இறைவன்தான். அப்படி இருக்க நான் ஏன் இவரை சபிக்க வேண்டும்? வசிஷ்டர் என்னை விட ஞானத்தில் சிறந்தவரே. அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று தனக்குள்ளேயே ஆழமாக உணர்ந்தார். அன்று வரை தன்னிடம் இருந்த நான் ஒரு மன்னன் என்ற செருக்கு, தான் புதிய உலகை படைத்தவன் என்ற கர்வம், தான் ஒரு பெரும் முனிவன் என்ற ஈகோ என அத்தனையையும் தன் மனதிலிருந்து ஒட்டுமொத்தமாக அறுத்து எறிந்தார். எந்தவித ஈகோவும் இன்றி, எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி கண்ணீரோடு முழுமையாக வசிஷ்டரின் கால்களில் விழுந்து மனப்பூர்வமாக வணங்கினார். அந்த சரணாகதி ஒரு மனிதன் இறைவனுடன் கலக்கும் மாபெரும் தருணமாக அமைந்தது. விஸ்வாமித்திரர் தன் கால்களில் விழுந்த அடுத்த நொடி வசிஷ்டர் பதறிப்போய் அவரை தன் கரங்களால் தூக்கினார். இப்போது வசிஷ்டர் தனது இரு கைகளையும் கூப்பி விஸ்வாமித்திரரை வணங்கினார். மாபெரும் முனிவரே, மேனகையிடம் உங்கள் காமத்தை வென்றீர்கள், ரம்பையிடம் உங்கள் கோபத்தை வென்றீர்கள், திருசங்குவின் நிகழ்வுக்குப் பிறகு உங்களை திருத்திக் கொண்டீர்கள். இன்று என்னிடம் உங்கள் இறுதி அகங்காரத்தையும் ஈகோவையும் முற்றிலுமாக வென்றுவிட்டீர்கள். உங்களிடம் இனி எந்த தீய குணமும் இல்லை. நான் என்ற அகங்காரம் அழிந்த இடத்தில்தான் பிரம்மம் பிறக்கிறது. இன்று முதல் நீங்கள் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த ஞானியான ஒரு உண்மையான பிரம்ம ரிஷி என்று கூறி விஸ்வாமித்திரரை மனதார தழுவிக்கொண்டார். ஒரு சாதாரண க்ஷத்ரிய மனிதன் பலமுறை தடுமாறி வீழ்ந்து தன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று இறுதியில் பிரம்மரிஷியாக உயர்ந்த இந்த வரலாறு நமக்கு உணர்த்தும் பாடம் ஒன்றுதான்.
விடாமுயற்சியும் தன் தவறுகளை திருத்திக் கொள்ளும் பக்குவமும் அகங்காரமற்ற மனமும் இருந்தால் இந்த உலகத்தில் எழுதப்பட்ட விதியை கூட நம்மால் நம் மதியால் வெல்ல முடியும். வாழ்க்கையில் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடுவதற்கான உந்துதலை விஸ்வாமித்திரரின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாபெரும் வரலாற்று பதிவு உங்களுக்கு நிச்சயம் ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கும் என நம்புகிறேன். இதுபோல பல சுவாரஸ்யமான மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான கதைகளை கேட்க தொடர்ந்து புராண ஸ்டோரி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களின் விலைமதிப்பற்ற கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.